பார்வதிக்கும் கமருதனுக்கும் என்னதான் பிரச்சனை? காலையிலிருந்து ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஆக்சுவலாக என்ன நடக்குது இவங்களுக்குள்ள? இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு வரும்போது ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்களே. இதுக்கு யார் காரணம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு நான் பேசுகிற இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு 2 டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டிபேட் வந்து கமருதனுக்கு ஆதரவான ஒரு டிபேட், இன்னொரு டிபேட் வந்து பார்வதிக்கு ஒரு ஆதரவான ஒரு டிபேட். பார்வதிக்கு ஆதரவாக பேசக்கூடிய பிஆர் கும்பல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதன் வந்து இப்போ பேக் அடிக்க பார்க்குறாப்புல, பார்வதியை வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ பயப்படுறான், பேக் அடிக்கிறான், பார்வதி வந்து பேசின விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கான், பேசி முடிஞ்ச விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு ஒரு தரப்பில் வந்து கமருதன் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு தரப்பு கமருதீன் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கும்பல், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி வந்து கமருதனை வச்சு கேம் விளையாடுறா, கமருதனை வந்து பார்வதி யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவ்யூவராக நான் வந்து இந்த ஷோவை தொடர்ச்சியாக பார்க்குறதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்வதியுடைய பேரண்ட்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே 24 மணி நேரம் தங்க போகிறாங்க. பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்து தன்னுடைய குடும்பம் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம், நாங்கள் வந்து ரொம்ப நாகரிகமான ரொம்ப எப்படி ப்ராப்பர் திருநெல்வேலி குடும்பம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராப்பர் அப்படிங்கிற அந்த வேர்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அவங்க எதை மெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த சாதி சமூகம் இதை சார்ந்து ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய ஒரு கேஸ்டிஸ்ட் கும்பல் தான் இந்த பார்வதியுடைய கும்பல். இப்போது கமருதீனுக்கு ஃபேமிலி ரவுண்டு வந்தோடனே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி பல இடங்களில் உமன் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் கமருதீனை வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பேசிட்டு அவங்க என்னமோ ஒரு விக்டிம் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது கமருதன்கிட்ட பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தார்கிட்ட நான் வந்து சொல்லி புரிய வைக்கணும், அவங்க கூட இருந்து நான் வந்து எல்லாத்தையுமே இங்கேயே நான் வந்து எல்லாத்தையுமே முடிக்கணும்னு நினைக்கிறேன், வெளியில் போயிட்டு நம்ம பேசிப்போமா மாட்டோமான்னு கூட நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்வதி பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே கமருதனுக்கு ஒரு விஷயம் லைட்டாக இடிக்குது. என்னடா நம்ம வெளியில் போய் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவ கூட லைஃப்பை ரன் பண்ணலாம், நம்ம லவ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தா இவ இந்த மாதிரி சொல்கிறாளே, ஒருவேளை இவங்களோட குடும்பத்தார் வரும் பொழுது வாண்டடாக இவ வந்து ஒன் டே அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறா, அப்படி இருக்க வச்சு அவள் என்ன பண்ண போகிறா, என்ன பேச போகிறா, அவங்க நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. நிச்சயமாக எந்த ஒரு ஃபேமிலி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னும் பொழுது என்ன ஏதுன்னு வந்து கேட்பாங்க. கேட்கும்போது இவ மியூச்சுவலாக அது நடந்ததுன்னு சொல்லுவாளா, இல்லை நம்மளை அங்கே அக்யூஸ்ட் ஆக்குவாளா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கமருதனுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேட் டச் நடந்த சம்பவத்துக்கு பிறகு மியூச்சுவலாக 2 பேரும் பண்ண பல விஷயங்கள் இருக்குது. பேட் டச்சுமே மியூச்சுவலாக நடந்தது தான். பேட் டச்சுன்னு இவங்க குறிப்பிடுற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணலை. நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். இப்போது இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போனது, லாஸ்ட்டாக வந்து சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது நாய் குலைச்சது, அது பாத்ரூம்குள்ளே நாய் குலைச்சது, அன்னிலேருந்தே பார்வதிக்கு பயம். எதை காட்டினாங்க எதை காட்டல, அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இதெல்லாம் காட்ட மாட்டாங்க, இல்லை இதெல்லாம் கேமரா கவனிக்காது அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இது பார்வதிக்கு ஓகே, எல்லாமே வெளில போயிடுச்சு போல், அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குடும்பத்துலேருந்து வந்தால் அவங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க, அப்போ தன்னை ஒரு விக்டிமாக காட்டிக்கலாம், கமருதன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் என்னை பேட் டச் பண்ணிட்டான், அவன் வந்து என்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டான், அதில் இருந்து தான் இது ஆரம்பிச்சுது, அதில் இருந்து தான் நான் பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன், எங்களுக்குள்ளே வந்து புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இதை கொண்டு போகலாம் அப்படின்றது தான் பார்வதியினுடைய ஒரு பிளான். அதை கமருதன் வந்து கண்டுபிடிச்ச கமருதன் வந்து உட்கார வச்சு நாராக கிழிச்சிக்கிட்டு இருக்காப்புல காலையிலுமே பார்வதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் சொன்னாங்களா இதுக்கு முன்னாடி சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, வைல்ட் கார்டு வரும் பொழுது தான் இந்த விஷயம் வந்து கமருதனுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி பார்வதி நம்மளை பற்றி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி. இன்னும் கமருதனுடைய அக்கா வரும் பொழுது இன்னும் நிறைய விஷயம் தெரிய வரும்.
சரியா? ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து கமருதன் வந்து யோசிக்கிறாப்புல. இப்போ இந்த வாரம் வந்து அவர் வந்து எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்வதி எதுக்காக தன்னோட குடும்பத்தை 24 மணி நேரம் இருக்கணும்னு சொல்கிறா, வெளியில் போய் நம்ம பேசுவோமா பேச மாட்டோமான்னு கூட நமக்கு தெரியாதுன்னு நம்ம எதுக்காக சொல்கிறா. ஸோ பியூராக பார்வதி வந்து இந்த கேமுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறா, கேமுக்காக நம்மளை பலி கொடுக்க பார்க்குறா. இப்போது டாஸ்கில் கூட நீ எனக்காக விட்டு கொடுக்கணும், நீ எப்படி என் பலூனை உடைக்கலாம், நீ எப்பயுமே எனக்காக நிற்க மாட்டேற, இந்த மாதிரி எமோஷ்னலாக விளையாடுறா. அது உண்மை, இதை யாராலையுமே மறுக்க முடியாது இல்லையா? கலைக்கிட்ட பார்வதி சொல்லியிருக்காங்க, நான் வந்து கேமுக்காக அவனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இதே தான் பார்வதி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ குடும்பத்தார்கிட்ட அந்த காரணத்தை சொல்ல முடியாது, நான் கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதன் காரணமாக இவங்க என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேட் டச் மேட்டரை இழுத்து அதில் இருந்து அப்படியே கொண்டு போகலாம். நான் கேட்குறேன், ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது பார்வதி வந்து கமருதன் மேலே எதுக்காக காலை தூக்கி போட்டீங்க? அவன் பேட் டச் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணாச்சே, ரவுத்திரம் பழகு அப்படின்னு வந்து உங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்களே, உங்களுடைய ரவுத்திரம் எங்கே போச்சு? ஜெயிலில் கமருதன் மேலே காலை தூக்கி போட்டது பார்வதியா இல்லை கமருதனா? வெளியில் கமருதன் மேலே நான் சாஞ்சி படுத்துக்கவான்னு சொல்லி அவன் மேலே படுத்தது பார்வதியா கமருதனா? நீங்கள் லிட்டரலாக அந்த பையனை செடியூஸ் பண்ணி அதாவது அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த கமருதனை அரோரா கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தது யாரு? பார்வதி. எல்லா இடத்துலையும் செவனேன்னு இருந்தவனை போய் நோண்டி நோண்டி உங்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வர வச்சது நீங்கள். சரி, அங்காமல் பேட் டச் பண்ணிட்டான். இப்போ அதுதான் அவனுக்கு வந்து கோவமே. காலையில் பேபின்னு கூப்பிடாத, வாயை உடைச்சிருவேன் இப்படிலாம் அவன் பேசுறதுக்கு காரணம், நீ இந்த மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் நீ என்னையே நீ குத்துற, என்னையே நீ செய்கிற. திவாகர்கிட்ட இவங்க வாண்டடாக தானே சொன்னாங்க, நம்ம பார்த்தோம்ல. திவாகர்கிட்ட கமருதன் மேலே ஒரு தப்பான ஒரு இமேஜ் வரணும்னு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலைன்ன உடனே இப்போது, ஆனால் இவன் கமருதன் வந்து ஒரு மானங்கட்ட பையன்தான், அது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, பார்வதி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு பொண்ணா இல்லையா? கமருதன் அவ்வளோ கேவலமாக படுத்துகிறான். எஸ், நிஜமாகவே பல இடங்களில் அசிங்கப்படுத்துகிறான். நீங்கள் ஏன் வந்து நீ எல்லாம் பெரிய ஆளாடா, நீ எப்படா வந்து என்ன இந்த மாதிரி பேசலாம், ஏன் கோவம் வரல? இதுவே பார்வதி மேலே தப்பு இல்லை, பார்வதி நிஜமாவே ஒரு விக்டிமாக இருந்திருந்தா பார்வதி இந்நேரம் கமருதனை என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போது இதிலேருந்து நல்லாவே தெரியுது, நம்ம வாயை விட்டோம்னா அவன் இன்னும் பல விஷயங்களை கிளறுவான், அது நமக்கு நல்லது கிடையாது. அதனால் அவன் என்ன அசிங்கப்படுத்துறதுனா அவன் வந்து பயத்தில் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, அந்த பயத்தை கொடுக்கறது யாரு? பார்வதி. ஒரு நாள் என்னடானா வெளியில் போய் இதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு நாள் என்னடானா வெளியில் போய் நம்ம பேசுவோமா மாட்டோமான்னு தெரியாதுன்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வரதான் செய்யுது, அதில் தப்பு கிடையாது. சரி, பேட் டச் பண்ணிட்டாப்புல, ஆக்டிவிட்டி ரூம்குள்ளே உங்களை கமருதன் கூப்பிட்டு போனானா இல்லை நீங்கள் கமருதனை கூப்பிட்டு போனீங்களா? சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் கமருதன் தான் தங்கியிருக்காப்புல, நீங்கள் பிபி ஹவுஸில் தங்கியிருக்கீங்க. நீங்கள் எதுக்காக சூப்பர் டீலக்ஸ் பாத்ரூமுக்கு கமருதன் கூட போனீங்க? ஸோ ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு அது பேட் டச்சாக தெரிஞ்சுது, உங்களுக்கு தோணி நீங்கள் சில விஷயங்களை அவனை வச்சு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு குட் டச்சாக தெரியுது. அப்படின்னா இங்கே மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குது? அண்ட் பார்வதி சொல்கிற மாதிரி பேட் டச்சுன்ற ஒரு விஷயம் அங்கே நடக்கலை. இவங்க தான் அவன் மேலே காலை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க, அவன் காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருந்தான். காலை அமுக்கி விட சொன்னதும் பார்வதி தான். அங்கே எங்கே பேட் டச் இருக்குது? ஸோ பியூராக பார்வதி வந்து தன்னுடைய கேமுக்காக கமருதனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? கேமுக்காக மட்டும்தான் அவங்க பழகுறாங்க. வெளியில் போன பிறகு பார்வதி கமருதனை நிச்சயமாக கழட்டி விட்டுருவாங்க. அந்த ஒரு பயத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான், நீ அன்றைக்கி பேட் டச்சுன்னு சொன்னியே, அதை வந்து இப்போ எனக்கு கிளியர் பண்ணு. ஏன்னா நீ உங்கள் வீட்டிலேருந்து வரும்பொழுது நீ அதை வச்சு நீ உன்னை விக்டிமாக காட்டிட்டு என்னை அக்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு அதை கிளியர் பண்ணு, நான் என்ன உன்னை பேட் டச் பண்ணேன் அப்படி நீ சொன்னவ தானே, நீ வந்து எனக்குமே அப்படி தான் தோணுச்சுன்னு மறுபடியும் சொன்னேன். ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் உன்னை எங்கே பேட் டச் பண்ணேன், என்ன நான் பண்ணேன், எனக்கு உன் கூட பழகிறதுக்கு பயமாக இருக்குது, வெளியில் போன பிறகு எனக்கும் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குது, உன்னை நம்பி நான் பழகிட்டு நான் நடுத்தரில் நிற்க முடியாது, என் கேம் அஃபெக்ட் ஆகுது, 3 வாரத்தில் ஃபினாலே வரப்போகுது, எல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவாக தான் போகும், சொல்லு. சொன்ன உடனே பார்வதி வந்து முடிஞ்ச விஷயத்தை ஏன்டா பேசுகிற, அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனடா,
நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்டா. அப்போ இருந்த நம்ம அப்போ பழகவே இல்லை. பழகாத ஒரு பையன் மேலே ஏமா காலத்துக்கு போட்ட? பழகாத ஒரு பையன் மேலே எதுக்கு போய் படுத்த? ஏங்க ஒரு டாஸ்கில் கூட வந்து நீங்கள் டாஸ்கில் இருக்கக்கூடிய ரோலை கடைபிடிக்காமல் ஸ்கூல் டாஸ்கில் அவன் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வார்டன், போய் அவனை கட்டி பிடிச்சி, அதுவும் ஒரு 5 நிமிஷம் நான் கட்டி பிடிச்சிக்கிறேன்னு டைம் கட்டு போய் கட்டி பிடிச்சி வந்தீங்களே. ஸோ பார்வதி வந்து இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத பாப்பா அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ படத்துலலாம் வரும் பாருங்க, இவர் வந்து என் கையை பிடிச்சிட்டாரு, அவர் கையை பிடிச்சதுனால எங்களுக்குள்ளே பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி லிட்டரலாக பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் பேட் டச் பண்ணால், அந்த பேட் டச் பண்ண பிறகு நாங்கள் பேச ஆரம்பித்த பிறகு எங்கள் 2 பேருக்கும் மியூச்சுவலாக பிடித்த பிறகு நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தார்கிட்ட கன்வே பண்ணணும். இதுதான் பார்வதியோடைய மைண்ட் செட். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வாண்டடாக உன்னோட குடும்பத்தை ஒரு நாள் இருக்க சொல்கிற. உன் பிளான் இதுதான், நீ என்ன இது பண்ணலான் இருக்க. கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லும்போது எந்த குடும்பத்துலேயும் வந்து நீ பேசாதன்னு தான் சொல்லுவாங்க. அவன் அதுக்கு தான் பயப்படுறான். நிஜமாவே கமருதனுக்கு பார்வதி மேலே ஒரு அன்பு இருக்குது, ஒரு லவ் இருக்குது. உங்கள் வீட்டில் நம்மளை பிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். எதுக்கு அதை சொல்லணும்? ஏன்னா நிஜமாலுமே அந்த அன்பு அவனுக்கு இருக்குது. வெளியில் போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு அவன் ஆசைப்படுறான். ஆனால் பார்வதியோட இன்டென்ஷன் அது இல்லை. இந்த கேமோடு இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போன பிறகு நீ யாரோ நான் யாரோ. சத்தியமாக சொல்கிறேன், இது நடக்கும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி என்னென்ன இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்வதி வெர்சஸ் கமருதன், இவங்க மேலே யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பார்வதி வந்து நேக்கா என்ன பண்ணிடுறாங்க, இவன் தான் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கமருதன் அந்த இடத்துல உஷாராயிட்டு மறுபடியும் அந்த பீடை கட்டியே தாங்க போய் சேர்றான். இவனும் ஒரு பீ தான், அவனும் ஒரு பீ தான். பீயும் தான் கடைசியில் ஒன்று சேருது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.